மக்களே இன்னைக்கு நான் சொல்ல போகிற சம்பவத்தை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட மனசை கடினமாக்கிக்கோங்க. ஏன்னா இதை நான் சொன்ன பிறகு உங்களோட கண்கள்லேருந்து தண்ணீர் வரலாம், உங்களோட மனசு பதப்பதச்சு போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயங்க, ஒரு உண்மையான சம்பவம். அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவே உழுக்குன சம்பவம் கூட. ஒரு அண்ணன் ஒரு பாலியல் தொழில் பண்ணுற இடத்துக்கு போயிருக்காரு. அங்கே தன்னோட தங்கச்சியை பார்த்த பிறகு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் முழு விரிவாக பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான விஷயமே இந்த பாலியல் தொழிலெலாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட சிஸ்டம் எப்படி இயங்குதுன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வரப்ப உண்மையிலே ஒரு பெற்றோராக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மனசுல ஒரு பயமும் பதட்டமும் ஏற்படும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, பயங்கர அவேர்னஸா இருங்க. இந்த வீடியோ பாருங்க. இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்ல போறேங்க. அந்த மாதிரியான தொழில என்ன மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, அவங்களோட சிஸ்டம் முழுசா எப்படி இயங்கிட்டு இருக்கு இந்தியாவில் அப்படின்றதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குதாடா, என்னடா ஒரு ஹாலிவுட் படத்தை மிஞ்சின விஷயங்களா இருக்கே அப்படின்ற மாதிரி உங்களோட மனசு பதபதச்சு போகுங்க. முழு கதையை தெரிஞ்சுக்க முழு வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மக்களே, முதல்ல இந்த சம்பவத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை பத்தி சொல்லிடுறேன். இவரோட பேர் இந்த போட்டோல பாக்குறீங்களா, நான் அவரோட முகத்தை பிளர் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவரோட உண்மையான முகமும் உண்மையான பேரும் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா இவரை வச்சுதாங்க இந்த முழு விஷயங்களே போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அதனாலதான் இவரோட முகத்தை நான் பிளர் பண்ணியிருக்கேன். இவருக்கு நான் இந்த இடத்துல ரமேஷ் அப்படின்ற பெயரை பயன்படுத்துறேன். ரமேஷ் ஒரு கூலி தொழிலாளிங்க. கிட்டத்தட்ட 23 வயசு தான் இவருக்கு ஆகுது. இவரோட தங்கச்சிங்க அவங்களுக்கு 17 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட 17 வயசு வரும்போது அவங்க காணாம போறாங்க. இவரோட தங்கச்சியோட பேரு சுமிதா. அவங்க எப்படி காணாம போறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு கிராம பகுதிங்க. அந்த கிராமத்துல எந்த ஒரு வசதியுமே கிடையாதுங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே அம்மா மட்டும் தான் இருக்காங்க. இவங்க அப்பா இவங்க ரெண்டு பேர் சின்ன வயசுலயே தவறிடுறாங்க. எப்பயுமே அங்க பக்கத்துல உள்ள ஆத்து பகுதிக்கு தான் குளிக்க போவாங்களாம். எல்லா விஷயத்துக்கும் அந்த சைடு தான் போவாங்களாம். அந்த மாதிரி இந்த 17 வயசு சுமிதா அவங்க அந்த குளிக்க போன அன்னைக்கு குளிக்க போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கே வரல. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ரமேஷ் அவங்களோட வீட்டார் எல்லாருமே தேட போயிருக்காங்க. குளிக்க போனவங்களும் ஆளை காணோம். அந்த இடத்துல இவங்க கொண்டு போன துணிகள் எல்லாமே இருந்திருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க. எல்லாருமே ஆரம்பத்தில் எப்படி சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, குளிக்கிற பொண்ணு ஆத்தோட போயிருச்சு போல அப்படின்ற மாதிரி தான் சந்தேகப்பட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2016-17 அந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. உடனே பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுமே என்ன சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பொண்ணு ஆத்தோட போயிருக்கிறது அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஆற்றுல ஒரு சில அலைகளும் சுழலும் அதிகமாக ஏற்படும் அப்படின்றதா போலீஸோட ஒரு கருத்தாவே இருந்துச்சுங்க. இருந்தாலுமே இவர் ரமேஷ் இருக்காருல்ல, அவர் மறுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா என்னோட தங்கைக்கு நல்லபடியாக நீச்சல் தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆணிபூர்வமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனால் இந்த சைடு ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, அடிச்சுக்கிட்டு தான் போயிருச்சு போல, அது ஒரு அன்டைம், அந்த டைம்லலாம் குளிக்கே வரக்கூடாது, அந்த டைமில் போய் ஏன் வேலை அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி வீட்டார்ட்டே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகுது, 3 மாசம் ஆகுது, 4 மாசம் ஆகுது, எந்த ஒரு தடையுமே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பொண்ணு ஆத்தோட போயிருச்சு போலன்னு தான் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்னு, மீட்பு பணியில ஈடுபட்டு பார்த்திருக்காங்க. எந்த ஒரு சடலுமே சிக்கல. அந்த ஒரு ஆற்று பகுதியில் சைடில் ஃபுல்லா தேங்கி நிற்குமான்னு செக் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சடலுமே சிக்கலைங்க. உடனே என்ன செய்யறாங்க, வீட்டார் ஒரு 4 மாசம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு இறுதி சடங்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இறுதி சடங்கு செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப இவர் வெளியூர் போக ட்ரை பண்றாரு ரமேஷ். சரி, நம்ம வெளியில போயிட்டு எதனா சம்பாதிச்சு எடுத்துட்டு வரலாம் வீட்டுக்கு நம்ம அம்மாவுக்காக அப்படின்ட்டு இவர் வெளியூர்ல போய் பெயிண்டிங் ஜாப் வேலைக்கு போறாரு. நல்லபடியா பெயிண்டரா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அந்த ஒரு ஜாபுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய பில்டிங்ல பெயிண்டிங் வேலை இருக்கு அப்படின்ட்டு ஒரு கான்ட்ராக்டர் மூலியமா மீரூட்டுக்கு போறாரு. இப்போ அவர் எங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மீரூட்டுக்கு போறாருங்க. அந்த மீரூட்டுக்கு போன பிறகுதாங்க முழு சம்பவமே ஆரம்பிக்குது. மீரூட்ல ஒரு ரெட் லைட் ஏரியா இருக்குங்க. அதோட பேரை கபாடி பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்ச அளவு ரேரஸ்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க சைடில் ட்ரை பண்ணுறேன். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரியான இடம் தாங்க அது. அந்த இடத்துல இந்த மாதிரி தவறான தொழில்கள், பாலியல் தொழில்கள்லாம் செய்கிற இடங்க அது. இவருக்கு அதை பற்றின விஷயங்கள்லாம் தெரிய வருது. ரமேஷுக்கு அதை காது கொடுத்து கேட்டுட்டே இருக்காரு. அங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் பேசுறதெல்லாம் வச்சு இந்த மாதிரி இந்த ஊரில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரிய வருதுங்க. இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டியில் நம்ம இதெல்லாம் இது வரையும் பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு, நம்ம அந்த தப்பான விஷயங்கள் எதுவும் செய்ய வேணாம், நம்ம ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த ரோட்டில் நடக்க ஆரம்பிக்கிறார் ரமேஷ். அப்ப நிறைய விஷயத்தை நோட் பண்றாருங்க. அந்த ரோடு ஒரு குறுகலான ரோடா இருக்கு, ஒரு சந்து பகுதி மாதிரி இருக்கு. சைடுல ஃபுல்லாவே கட்டடங்களா நிரம்பி இருக்குங்க. அதாவது இந்த கட்டடங்கள்லாம் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா, கீழே ஃபுல்லாவே ஒரு ஃப்ளோர் இருக்கு, ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அதோட தரைத்தளம் முழுக்க கடைகள் தான் இருக்கு. அதுவும் எந்த மாதிரியான கடைகள் அப்படின்னா, இந்த பழைய வண்டிகள், பழுது போன இரும்பு பொருட்கள், இந்த மாதிரியான பழைய விஷயங்கள் விற்கிற கடைகளாவே இருக்கு. மெக்கானிக் ஷாப்ஸ் இந்த மாதிரி விஷயங்களாவே இருக்குங்க. அதுலயுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திருட்டு வண்டியெல்லாம் எடுத்துட்டு அந்த வண்டியெல்லாம் ஒரு மாதிரி மாடிஃபை பண்ணி அந்த பார்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு விற்க
நிற்கிற கடைப்பகுதி மாதிரியே இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறாரு. அந்த தரைத்தளக்கும் மேலே உள்ள ஃபோர்ஸில் எல்லாமே சின்ன சின்ன ஜன்னல்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பால்கனியில் நிறைய பெண்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடை எல்லாமே கம்மியாக போட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பூக்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அங்கே ரோட்டில் போகிறவங்க எல்லாம் ஈர்க்கும் வகையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காரு ரமேஷ். இது இவருக்கு ஒரு மாதிரி பிடிச்சி போயிருதுங்க. நம்ம தப்பான விஷயம் செய்யலாம் பரவாயில்ல, நம்ம அடிக்கடி இந்த ரோட்டுக்கு போய் சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவர் அடிக்கடி அந்த ரோட்ல நடக்க ஆரம்பிச்சே இருக்காருங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள் தொடர்ந்து அந்த ரோட்ல சும்மா நடந்து மட்டும் போயிட்டே இருக்காருங்க. அப்ப கரெக்டா 4வது நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இவர் நடந்து போயிட்டு இருக்க பாதையிலே ஒரு பில்டிங்லேருந்து ஒரு பொண்ணோட கை வந்து எட்டி பார்க்குது. அந்த கை வந்து இவர் அழைக்கிற மாதிரியே இருக்குங்க. இவர் என்ன யாரோ நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு எக்கி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த கைகள்லேருந்து ஒரு பேப்பர் விழுவுதுங்க. அந்த பேப்பரையும் போய் கையில் எடுத்துட்டு இவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போயிட்டு பிரித்து பார்க்குறாரு. 8 மணிக்கு என்ன சந்திக்க அந்த பில்டிங்க்கு வா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு. அதில் இவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆனந்தம் வருது. சரி, ஓகே, நம்ம அங்கே அடிக்கடி நடந்து போயிட்டே இருந்ததுனால நம்மளுக்கு யாருக்கோ நம்மளை பிடிச்சி போயிடுச்சு போல, நம்மளை நேரில் பார்க்க கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு இவர் நல்லபடியாக புது உடையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி இருக்காரு. அதே மாதிரி அந்த கபாடி பஜாருக்கு போறாரு. அதே பில்டிங்ல எந்த பில்டிங்ல இருந்து அந்த பொண்ணு அந்த பேப்பர் தூக்கி போட்டாங்களோ அந்த பில்டிங் வாசல்ல போயிட்டு கீழே நிக்கிறாரு. இவருக்கு அந்த பில்டிங் எப்படி மேலே ஏறுறதுன்னு தெரியல. அப்ப அந்த பில்டிங் கீழேயே அந்த ஒரு ஸ்கிராப் கடை தான் இருக்கு. அந்த உடைந்த வண்டி பாகங்கள்லாம் அங்க இருந்துகிட்டு இருக்கு. என்ன வேணும் அப்படின்னா நான் மேலே போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த கடைக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. பாத்துக்கங்க, பில்டிங்க்கு கடைக்குள்ள வந்து மாடி இருந்திருக்கு. பாத்துக்கங்க எவ்வளவு பயங்கரமா அந்த மாதிரியான தொழில் அங்க செய்யறானுங்கிறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். உடனே உள்ள ஏறி போறாங்க. அப்ப அவங்க கேட்கறாங்க, யார் உன்னை இங்க அனுப்பிவிட்டான்னு கேட்கறாங்க. யாரும் இல்ல, நானா தான் வந்தேன் அப்படின்ட்டு. அப்பயே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்மளுக்கு யாருன்னா வந்து வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து தனியாக தானே ரெஃபர் பண்ணி தானே இந்த இடத்துக்கு அமுச்சு விடுவாங்க. இவனா வந்தேன்னு சொல்றானே அப்படின்ட்டு ஒரு மேலாப்புல சந்தேகத்தோட இருந்தாலுமே இவன்ட்ட பணம் காசெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால இவனை மேலே அமுச்சு விடுறாங்க. இவன் மேல் மாடிக்கு போறாங்க. மேல் மாடிக்கு போன பிறகு அந்த இடத்துல மேடம்னு அழைக்கப்படுற ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே அவங்கள மேடம்னு தான் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சர்வீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்களை அந்த ஒரு அறைக்கு வர சொல்றாங்க. எல்லாருமே வரிசையா நின்றுகிட்டு இருக்காங்க. இவருக்கு யார் அந்த பேப்பரை கொடுத்தான்றதே தெரியல. இன்னொன்று இவருமே புரிஞ்சுக்கிறாரு, நம்ம அந்த பேப்பர் விஷயத்தெல்லாம் இங்கே சொன்னோம்னா எதனா பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இவர் அமைதியாக எல்லாரோட முகத்தையும் பார்த்துக்கிட்டே வராருங்க. அப்போ ஒரு பொண்ணோட முகத்தை பார்த்த பிறகு இவரோட கண்கள்லேருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்குது. அந்த பெண்ணோட கண்ணிலேருந்தும் தண்ணீர் வர ஆரம்பிக்குதுங்க. அதாவது இவரோட தங்கச்சிங்க, இவரோட பெரியப்பா பொண்ணு அந்த இடத்துல இவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அதிர்ச்சியில் உரையிறாரு. யார் தெரியுமா? கிட்டத்தட்ட 6 மாதம் முன்னாடி குளிக்க போனப்ப காணாம போனாங்க இல்லையா, அவங்க தான் இவங்க. இதை பார்த்த உடனே இவர் மனசு அப்படியே கலங்க ஆரம்பிக்குது. கண்கள்லேருந்து தண்ணீர் உழுவ ஆரம்பிக்குது. உடனே அந்த பெண்ணு கையை வச்சு அசைக்கிறாங்க, என்ன அழைச்சிட்டு போ அப்படின்ற மாதிரி. அந்த பையனை அங்கே நின்றுக்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ரமேஷ் நான் அந்த பொண்ணை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே இவங்க 2 பேருமே ஒரு அறைக்கு அனுப்பப்படுறாங்க. அந்த அறையிலுமே கதவு வந்து முழுமையா பூட்டுற மாதிரி இல்லைங்க. அந்த கதவு வந்து அரைகுறையா பூட்டுற மாதிரி இருக்கு. அதை பூட்டினாலுமே வெளியிலேருந்து யாருன்னா தள்ளுனா திறக்கிற மாதிரி தான் இருக்கு. ரமேஷும் அவரோட தங்கையும் 2 பேருமே அந்த அறைக்குள்ள போயிட்டு அந்த அறையை பூட்டின பிறகு 2 பேருமே அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்படி இங்க வந்த, நீ காணாம போயிட்டேன்னு உனக்கு இறுதி சடங்குலாம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ரமேஷ் முழு விவரத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரோட தங்கை கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க ஒரு கருப்பு கலர் வேன்ல, என்னால் கத்தவும் முடியல, எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி முழு விவரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எத்தனை மாசமா இங்க இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கே தெரியல, தெரிஞ்சது 5 மாசம் 6 மாசத்துக்கு மேல இருக்கும் போல, ஏன்னா பல இடத்துல இருந்து இடமா மாத்தி தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் என்னை இருந்து அழைச்சிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு இவங்களோட அழுகை சத்தம் வெளியில கேட்குது. அந்த இடத்துல அந்த 20 பெண்கள் அங்கே வந்து நின்னாங்கன்னு சொன்ன இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த பெண்ணுக்கு அந்த சவுண்டு கேட்ட பிறகு என்னமோ தப்பா இருக்கே அப்படின்ட்டு இவங்களோட அறைக்கு வந்து கதவை பிடிச்சி தள்ளுறாங்க. அந்த கதவு உள்ள ஓப்பன் ஆயிக்குது. உள்ள வந்து பார்க்குறாங்க 2 பேருமே ஆடை அணிந்து முழுசா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இங்கே தப்பான விஷயம் எதுவும் நடக்கல. அப்போ 2 பேரும் தெரிஞ்சவங்க போல, 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க, இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் போடுற இவ அப்படின்ட்டு அவள்கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, உன்னால எங்க எல்லாருக்குமே வந்து பிரச்சனையாக போகுது, நீ எஸ்கேப் பண்ண பிளான் போட்டா எங்களையும் தான் சேர்ந்து தண்டிப்பாங்க, இந்த மாதிரி செய்யாதன்னு நான் மேடம் போய் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரமேஷ் உடனே அவங்க கைகளை பிடிச்சி இழுத்து உள்ள போட்டு திருப்பி கதவு மூடுறாரு. காலில் உளுந்து கெஞ்சுறாருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, இது வந்து என்னோட தங்கை, இவங்களை நான் அழைச்சிட்டு போயே ஆகணும், எங்களோட குடும்பம் ரொம்ப பாசமான குடும்பம், நான் உங்களையுமே இந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போறேன், என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அவங்களுக்குமே அந்த பழைய விஷயங்கள் எல்லாமே நினைப்புக்கு வருதுங்க. அவங்களோட பேர் வந்து சுசிகலா. அவங்களோட கதையை கேட்டீங்க அப்படின்னா உண்மையே சொல்றாங்க, உங்க கண்கள்லேருந்து தண்ணீரே வந்துருங்க. சுசிகலாவும் அந்த இடத்துல உட்காந்து ரமேஷை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சுசிகலாவும் நிறைய விஷயங்களை ரமேஷ்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல முழுசா இப்ப சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 6 மாசம் இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எந்த மாதிரியான இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க கேட்கறப்ப உண்மையிலே மிரண்டு போயிருவீங்க.
முதல்ல இந்த சுசிகலா அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியை பார்க்கணும். அவங்க ஒரு மேரிட் உமன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 28 வயசு ஆகுதுங்க. அவங்களுக்கு ஒரு வயசுல குழந்தை இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. 12 மாசமா அந்த இடத்துல இருக்காங்களாம் அந்த சுசிகலான்றவங்க. அவங்களோட குடும்பத்தை பத்தி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, அவங்களோட கணவருக்கு கால் முடியாம இருக்கிறதுனால அவரால் வேலைக்கு எங்கேயுமே போக முடியாது. இவங்க தான் வீட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த வீட்டு வேலைக்கு போயிட்டு வர கேப்ல பஸ்ல ஒருத்தர் பழக்கமாகறாரு. அவர்கிட்ட நல்லா பேசி சிரிச்சு பழகுறாங்க. எந்த ஒரு தப்பான இன்டென்ஷனுமே இல்லைங்க. ஒரு அண்ணன் ரீதியாக தான் பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இவங்களோட கஷ்டத்தெல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்றாங்க. அப்ப அந்த அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இடத்துல வெறும் 2% 3% வட்டி காசு கொடுப்பாங்க. அவர் ரொம்ப நல்லவர். அதனால ஏழைகளுக்கு உதவ நினைப்பாரு. நீ அவர்கிட்ட வேணா வட்டிக்கு பணம் வாங்கி உன்னோட கணவருக்கு வந்து நீ அந்த ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்துக்கோ. உன்னோட மகனை நீ வளர்க்கறதுக்கு உதவியா இருக்கும். வெறும் 2-3% வட்டின்றதுனால உன்னால ஈஸியா கட்டவும் முடியும். இதுல மேலும் என்ன விஷயம் அப்படின்னா, அவரோட வீட்டுக்கு ஒரு பணிப்பெண் தேடிக்கிட்டு இருக்காரு. அவரோட வீட்டுல அவரோட அம்மா அப்பாவை பார்த்துக்க வெறும் 2 பேர் தான். வீடு ரொம்ப விலாசமா ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வீட்டுல போய் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் டேப்லெட் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் சமைச்சு போட்டு அப்படின்னா கண்டிப்பா உன்னால அது லெவலில் ஏர்னிங்ஸ் வச்சு ஈஸியா வட்டி கட்டிட்டு உன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் உனக்கு கிடைக்காது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதுனால உனக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்றாரு. இவங்களுக்கு உடனே ஒரு மாதிரி வரமான வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். தன்னோட கணவருக்கு கால் முடியாம பெட்ல இருக்காரு. ஒரு வயசு குழந்தையும் இருக்கு. அதையும் வளர்த்தாகணும். அவருக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்தாகணும். இவங்க டெய்லி வீட்டு வேலைக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 5-6 வீட்டுக்கு ஒரே நாள்ல போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போக்குவரத்து செலவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களால உடம்பும் முடியல. சரி ஒரே வீட்டில் அது மட்டும் இல்லாம வட்டி 2-3% நம்மளுக்கு வட்டிக்கு பணம் தராங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப கடவுள்கிட்ட அவ்வளோ நன்றி சொல்லிட்டு அந்த அண்ணன் அவர் காலிலே விழுந்து நன்றி சொல்லிட்டு என்ன அந்த இடத்துக்கு கூட்டு போங்க, நான் நாளைக்கே வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போயிட்டு எல்லா வீட்லையும் சொல்லிட்டு வந்துட்டாங்க. நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு. இந்த சைடு அடுத்த நாள் இந்த அண்ணன் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஜீப் வருது. அந்த ஜீப்ல ஏறி ஒரு காட்டு பகுதியை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அப்பயே உங்களுக்கு சந்தேகம் வருதுங்க. இவங்க சந்தேகம்லாம் வந்து அதை யோசிக்கிறதுக்குள்ளேயே இவங்களுக்கும் மயக்க மருந்து கொடுத்து எங்க இவங்களை அழைச்சிட்டு போனாங்கன்னே தெரியலையா. பயங்கரமான டார்க்கான ரூம்ல தான் இவங்க கண்ணு முழிச்சாங்கன்னு சொல்றாங்களாம். அந்த இடம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இந்த சுசிகலா இவங்களுமே வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவங்க தான். கடத்திட்டு போயிட்டு கொல்கத்தா அழைச்சிட்டு போறாங்க. கொல்கத்தால ஏதோ ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியுமே நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சோனாகாச்சி அப்படின்ற பகுதி. அங்கே ஒரு 2-3 மாதம் வச்சுருக்காங்க இவங்களே. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இடத்துக்கு கடத்துறாங்க. அது வந்து மும்பையில் உள்ள காமத்திபுரா. அதுக்கப்புறம் மும்பையிலையுமே இவங்களை பண்ணக்கூடாத விஷயங்கள் நிறைய செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் உள்ள ஜிபி ரோடுக்கு அனுப்புகிறாங்க. இந்த டெல்லி ஜிபி ரோடுக்கு பிறகு தான் வந்து இப்போ அந்த பஜாருக்கு வந்திருக்காங்க. பாருங்கள் இத்தனை இடத்துல அவங்க என்னென்ன நடந்துச்சுன்றதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரமேஷ்கிட்ட. அது இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க. அதாவதுங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60லேருந்து 100 கிளைண்ட்ஸுக்கு மேலே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களை வற்புறுத்தி சர்வீஸ் செய்ய வைப்பாங்களாம். நான் சர்வீஸ்ன்றது இந்த இடத்துல என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமான விஷயமே இவங்களோட உடம்பெல்லாம் கவர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவங்களுக்கு ஒரு சில ஹார்மோன் ஊசிகளை அடிக்கடி இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயங்கரமாக தாக்குவாங்களாம், துன்புறுத்துவாங்களாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குமாங்க. அவங்களால எஸ்கேப் ஆகவே முடியாது அந்த இடத்துலேருந்து. ஏன்னா எந்த ஒரு மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே இருக்காதா. முதல்ல லாங்குவேஜே ஒரு பெரிய பேரியராக இருக்குமா. இவங்களை வெளியில யார்கிட்டயுமே பார்க்க கூட விட மாட்டாங்களா அந்த கிளைண்ட்ஸை தவிர. இதுல இந்த மாதிரியான இந்த தொழில் செய்யற நாய்ங்க செய்யற விஷயத்தை விட அந்த தொழிலுக்கு கிளைண்ட்னு வருவாங்க தெரியுமா. அதுல காலேஜ் பசங்க வருவாங்களாம், அங்கிள்ஸ் வருவாங்களாம், முதியவர்கள் வருவாங்களாம். இவனுக்கு பண்ற விஷயங்கள் எல்லாமே இன்னும் பயங்கரமா இருக்குமா. சிகரெட் பிடிச்சிட்டே வந்து அந்த சிகரெட் வச்செல்லாம் சூடு வைப்பானுங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இந்த யூடியூப்ல ஒரு சில விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா அதை படிச்சு பார்க்குறப்ப எனக்கே மனசு பதச்சு போயிருச்சு. அதை எப்படி நான் சொன்னேன்னா உங்க காதுல நீங்க அதை கேட்குறப்ப அது நல்லா இருக்காதுங்க. அதனால நான் இதில் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு மாதிரி நரகத்தையே காட்டிடுவானுங்களா அந்த இடத்துல. காட்டின பிறகு இவங்க வந்து எப்போ வந்து சோறு உடையறாங்களோ அப்போ இவங்களை அடுத்த ஊருக்கு அனுப்புவாங்களாம். பாருங்க எதுக்காக இந்த மாதிரி ஊர் ஊரா மாத்துறானுங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருந்தால் மாட்டிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றதுனால ஊர் ஊரா மாத்துறானுங்க. இதுல இன்னுமே பல அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இந்த மாதிரியான தொழிலுக்கு பெண்களை கடத்தி எடுத்துட்டு வராங்களே இவங்க எல்லாருமே ஒரே அறையில தான் தங்க வைப்பாங்களாம். திருத்திட்ட ஒரே அறையில ஒரு 10க்கு 15 ரூம்குள்ளே திருத்திட்ட 20 பெண்களை தங்க வைப்பாங்களா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல அவங்க எப்படி நெருக்கப்பட்டு படுத்திருப்பாங்க அப்படின்ட்டு. 20 பெண்கள் கிட்டத்தட்ட 10க்கு 15 அறையில 20 பெண்கள்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன டாய்லெட் ஏரியா சைஸ்ல இருக்க இடத்துல 20 பேர் உள்ள படுத்து வராங்கன்னா எப்படி இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க. இவங்க அந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா நைட்லலாம் ஸ்மெல் வருமா எல்லாரோட உடம்புல இருந்தும் அந்த மாதிரியான வேர்வை வாடையா இருக்கட்டும் மித்த விஷயங்களா இருக்கட்டும். அதுலயே கிட்டத்தட்ட 10-15 பேர் அதில் வாந்தியே எடுத்துருவாங்களாம். ஒரு சிலரால மட்டும்தான் அதை ரெசிஸ்ட் பண்ணி அந்த இடத்துல படுக்கவே முடியுமாங்க. 1 மணி நேரம் கூட நிம்மதியா தூங்க முடியாதான். அவனுங்க வந்து ஒவ்வொரு ஆளா அழைச்சிட்டு போயிட்டு கிளைண்ட்ஸ் காட்டி அந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு
அழைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்களா. இவங்களுக்கு தூக்கம்ன்றது ஒண்ணே கிடையாதுங்க. 24 மணி நேரத்துல அப்பப்ப கிளையண்ட்ஸ்லாம் யாரும் வராம இருக்கப்ப தான் உறங்க முடியுமே தவிர, மித்த எல்லா நேரமுமே ஒரு 8 மணி நேரம் வேலை, 6 மணி நேரம் வேலை, அப்புறம் ரெஸ்ட் இதெல்லாம் கிடையவே கிடையாதாம். ரொம்ப போட்டு வாட்டி எடுத்திருக்கானுங்க இவங்க எல்லாரையுமே. இதெல்லாம் கேட்டு ரமேஷ் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து போலீஸ் வந்த பிறகு கண்டுபிடிப்பாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையில அதெல்லாம் கேட்கறப்ப தான் நம்மளோட பிள்ளைகள் மேல, குழந்தைகள் மேல நம்ம இன்னும் கவனமா இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வருங்க. இவர் என்ன செய்றாரு அப்படின்னா, டைரக்டா அந்த இடத்துல இருந்து வெளியில வராருங்க. வெளியில வந்த பிறகு இவர் ரொம்ப அந்த இடத்துல பிரச்சனைலாம் பண்ணல. ஏன்னா பிரச்சனை பண்ணி என் தங்கச்சின்னு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு வைங்க, கண்டிப்பா இவர் எதனா பண்ணி அதே இடத்துல புதைச்சிருப்பானுங்க. இவர் அதனால லாஜிக்கா ஸ்ட்ராட்டஜியா என்ன செய்றாரு அப்படின்னா, பொறுமையா சிரிச்சுக்கிட்டே நான் எனக்கு ரொம்ப சர்வீஸ் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு, நான் மீண்டும் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்ட்டு இவர் வெளியில வர ஆரம்பிக்கிறாருங்க. வெளியில வந்துட்டு டைரக்டா ஒரு தெரிஞ்ச பெரிய மனுஷனை வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல செஞ்ச விஷயம் தாங்க உண்மையிலே ஒரு சிறப்பான விஷயம். ஆரம்பத்தில் போலீஸ் அதிகாரிகள் இப்பா இதெல்லாம் சாதாரண விஷயம்ப்பா எல்லா இடத்துலையும் நடக்கிறதா அப்படின்ற மாதிரி இவரை ரொம்ப மட்டம் தட்டி பேசி வெளியே அனுப்பிச்சுடுறாங்க. இவர் ஆனால் அந்த பெரிய மனுஷனை வச்சு எஸ்பி வரைக்கும் போயிடுறாரு. எஸ்பி மன்சில் சைனி அப்படின்றவங்க அவங்கள அந்த ஏரியா மக்கள் லேடி சிங்கம்னு அழைப்பாங்களா, ஒரு நேர்மையான அதிகாரியாக போட்டு தாக்குன்னு ரவுடிகளை தாக்குறவங்களாம். அவரை எப்படியோ பிடிச்சி அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு பெண் அதிகாரி. அதுக்கப்புறம் டிஎஸ்பி சஞ்சீவுக்கு போகுது வழக்கு. அதுக்கப்புறம் வந்து ராஷ்மி சௌத்ரி அவங்களும் இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. இவங்க 3 பேருமே இன்டர்ஃபியர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்ற ஒரு படையவே மேற்படுத்துறாங்க. அந்த படையை வச்சு இதை நம்ம பெர்ஃபெக்ட்டா வந்து சுத்தி லாக் பண்ணி பிடிக்கணும் அப்படின்றதுனால முதல்ல வந்து மேலாப்ல இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு இவங்களோட சிஸ்டம் எங்கெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறப்ப இவங்க ரொம்ப மிரண்டு போறாங்க. ஏன்னா இது வெறும் ஒரே ஒரு ஏரியால ஒரே ஒரு தெருவில் நடக்கிற விஷயம் கிடையாது. திட்டத்தட்ட இந்தியாவில் டைர் 1 சிட்டிஸான மும்பையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சைடு கொல்கத்தாவா இருக்கட்டும், இந்த சைடு வந்துட்டு நம்ம பெங்களூரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து ஒரே டீமா செயல்படுறானுங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு திட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து இவங்க வந்து மீட்டெடுக்கிறாங்க. அதுல பல பேர் வந்து வயசு கம்மியா சிறுமிகளா இருக்காங்க. அந்த சிறுமிகளுக்குமே ஒரு வகையான ஊசி போட்டு அவங்களுக்கு ரொம்ப வேகமா வயதாகிற மாதிரியான விஷயங்களை அவனுக்கு பண்ணிட்டு இருக்குது இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வருது. இதுல இந்த 130க்கும் மேற்பட்ட பெண்களை விசாரிக்கிறப்ப மேலும் அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்குங்க. அதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா சொல்றேன். நீங்க அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் புரியும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நான் ஒரு சிலையை நல்லா சொல்ல முடிஞ்சதை மட்டும் நான் அந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா இது இந்த பிளாட்ஃபார்மை நான் மதித்து தான் வீடியோ போடணும். அதுக்காக தான் ஒரு சில சொல்ல முடிஞ்ச விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இதில் முக்கியமான விஷயமே அப்படின்னா, இந்த மாதிரியான தொழில் செய்கிறப்ப ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால ப்ரொடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த தொழில் செய்வாங்களாம். இதில் வரக்கூடிய கிளைண்ட்ஸ் ஒரு பேர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நான் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி செய்வாங்களா, அதனால ஏகப்பட்ட கர்ப்பங்கள் அந்த இடத்துல ஏற்படுவாங்க. இதில் இவனுங்க இந்த மாதிரி மேடம்னு அழைக்கிறேன்னா, நான் ஒருத்தன் அவன் தான் அதில் டாப், அவன் தான் வந்து இந்த தொழிலாம் செய்கிறதுக்கு ஒரு ராஜா மாதிரி கிங் மாதிரி அவனோ அவ்வளோ ஒரு சில இடத்துல இவனுங்க என்ன செய்வானுங்க அப்படின்னா, பிரெக்னென்டான உமன்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் அவங்கள குழந்தை பத்துக்க வைப்பாங்களா. அந்த குழந்தை பெற்றுக்கிட்ட பிறகு அந்த குழந்தைய என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜுக்கு வளர்த்த பிறகு அந்த குழந்தையை எப்படி வளர்க்குறதுன்றதே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. வெளி உலகமே அறியாமல் அவங்க பிறந்ததுக்கான காரணமே பிச்சை எடுக்கிறதுக்காக மட்டும்தான்ற மாதிரி வளர்த்து அவங்கள பல ஊருக்கு திருப்பி விற்க ஆரம்பிப்பாங்களாம். அங்கே போன பிறகு அவங்கள இந்த மாதிரி ரோட்டில் சிக்னலில் பிச்சை எடுக்கிறதா இருக்கட்டும், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, பல இன்ஸ்பெக்டர்ஸாக இருக்கட்டும், பல ரிசர்ச்சர்ஸாக இருக்கட்டும், பல ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், நீங்க ரோட்ல சிக்னல்ல பாக்குற குழந்தைகள் யாருமே முக்காவாசியான பேர் அவங்களோட குழந்தைகளாவே இருக்க வாய்ப்பே கிடையாது. 50% மேல அவங்களோட குழந்தையா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த குழந்தைகள் எல்லாம் இதுக்காகவே வளர்க்கப்படுற குழந்தைகள் தாங்க சொல்றாங்க. இது ரொம்ப சிக்கலா இருக்கா இவங்களோட நெட்வொர்க், இதை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொல்றாங்க. காசுக்காக எந்த அளவு மோசமான வேலைகளை இவனுங்க செய்யறாங்கன்றத நீங்க இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. இதுல மேலும் கடத்தப்படுற குழந்தைகள் இருக்குல்ல, அவங்களோட உடல்களில் ஒரு சில மாற்றங்களை செஞ்சு அவங்களோட பார்வையை பறிச்சோ, அவங்களோட உடல்ல வேற எதனா ஊனத்தை உருவாக்கியோ, அதே மாதிரி அவங்களையும் திருப்பி இந்த மாதிரியான பிச்சை எடுக்கிற தொழிலுக்கு அனுப்புவாங்களாம். இது எல்லாமே இவனுங்க எல்லாம் கூட்டா செஞ்சுட்டு இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப பல பேர் அந்த இடத்துல அரெஸ்டும் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 130 பெண்கள் யாருமே 35 வயசுக்கு மேற்பட்டவங்க கிடையாதாங்க. இதுல 35 வயசு 30லேருந்து 35 வயசுக்குள்ளேயே இவங்க எல்லாருமே வெளியில அனுப்பிச்சிருவாங்களாம். அவங்களால எந்த ஒரு லாபமும் இந்த தொழிலுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வெளியில அனுப்பப்படுறவங்களையுமே தொடர்ந்து வந்து வெர்பலான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி அவங்கள திருப்பி உள்ள மேனிபுலேட் பண்ணி இழுப்பாங்களாம். அது எப்படின்னு பாருங்களேன், நீ இவ்வளோ நேரம் இருந்துட்டு இங்கே போயிட்ட, உன்னோட எல்லா ரெக்கார்டும் எங்கள்கிட்ட இருக்கு, ஃபோட்டோ இருக்கு, வீடியோகிராஃப்ஸ் இருக்கு, நீ செஞ்சதுக்கான எல்லா விஷயமும் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு, இதை போலீஸ்ட்டு கொடுத்து உன்னை நாளைக்கு அரெஸ்ட் பண்ண வைப்போம். ரெண்டாவது விஷயம், உன்னோட குடும்பத்தை காட்டுவோம், உன்னோட ஊர் மக்கள்கிட்ட காட்டுவோம், உனக்கு உயிரோட இருக்கிறதுக்கே அப்புறம் தோணாது. அதனால தயவு செஞ்சு 4-5 பேர் எங்கள்கிட்ட உள்ள அழைச்சிட்டு வா, கணிசமான தொகையை நீ வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த தொழிலேருந்து வெளியே போனவங்களையும் அவங்களோட வாழ்க்கை முள்ள இந்த மாதிரி துரத்தியே அவங்களும் வேற வழி இல்லாமல் நம்மளுக்கு உயிர் முக்கியம்,
முக்கியம், நம்மளும் வாழணும், நம்ம அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க பல பெண்களோட வாழ்க்கை இந்த மாதிரி சீரழிச்சுக்கிட்டே வந்துருவாங்களாங்க. எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணுறானுங்க அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் பார்க்கணுங்க. இதில் முக்கியமான விஷயமே, இவங்க அந்த இடத்துல இருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 35 வயசு வரையும் இருக்காங்கல்ல, அப்பயுமே இவங்களுக்கு ஜீரோ ஏர்னிங்ஸ், ஒரு ரூபா கூட அங்கேயும் சம்பாதிக்க மாட்டாங்களா. அந்த மேடம், அந்த பெரிய ஆட்கள், அவனுங்க மட்டும் தான் சம்பாரிச்சுட்டே இருப்பாங்களாம். அதாவது இந்த ஒரே அறையில் 20 பேர் சொன்னேன், அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தனியாக ரூம் கொடுப்பாங்களாம். ஆனால் அதுக்கு எக்கச்சக்கையான தொகையை வாங்குவாங்களாம். பாருங்க, இவங்களை கிளைண்ட்ஸ்ட்டு அனுப்பியே சம்பாதிக்கிறானுங்க. இவங்க படுத்து உறங்குறதுக்கு ஒரு அறையை கொடுக்குறானுங்க. அதுவும் உறங்கலாம் முடியாது, இவனுங்க வேலைக்குன்னு கூட்டா வந்து தான் ஆகணும். அந்த அறைக்குமே கிட்டத்தட்ட 50 மடங்கு அதிகமான காசு கேட்பானுங்களா. வேற வழி இல்லாமல் கொடுத்தாகணுமா. சாப்பாடுக்கு 50 மடங்கு அதிகமாக கேட்பாங்கன்னா, வழி தெரியாமல் இருக்க மாத்திரைக்கு 50 மடங்கு அதிகமாக பணம் கேட்பாங்களாம். இந்த மாதிரி அவங்கள அப்படியே அவங்களோட உடம்புலேருந்து எல்லா பவர் எல்லாத்தையும் இழுத்துருவானுங்களாங்க. இன்னும் நிறைய பேர் யாருமே இந்த மாதிரியான தொழிலுக்கு பிடிச்சி போகலைங்க. எல்லாருமே ஒரு சில வற்புறுத்தின் பேரால, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் இந்த மாதிரி போறாங்க அப்படின்றது சொல்றாங்க. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏங்க, இந்த கேஸ் கிட்டத்தட்ட வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2017 நடந்தது. இப்போ வந்து 2026. கண்டிப்பாக நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் எத்தனை பேருக்கு தண்டனை கிடச்சிச்சு நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் நான் இன்னும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கல. எனக்கு இதுக்கு மேலே இதில் நோண்டுறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிடும் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேது. நம்மளுக்கு அந்த காட்சிகளே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அதனால இதை நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இன்னும் எத்தனையோ குடும்பங்க, எவ்வளோ பேர் இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்னைக்கு சரியாக போகுதுன்னு தெரியவே இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில பேர் இதில் கருத்து வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தொழில் இருக்கனால தான் மித்த நார்மலான பெண்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்காம உலகம் நிம்மதியாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு தொழிலே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இன்னுமே நிறைய விஷயங்கள், நிறைய கிரைம் நடக்கும் அப்படின்னு ஒரு சிலர் பேரோட கருத்து. இன்னொரு ஒரு சிலரோட கருத்து, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லா இருக்குமா, இந்த மாதிரி கேவலமான தொழிலுக்கு போகிறதெல்லாம் சரியில்லை அப்படின்றவங்க இன்னொரு டைப் ஆஃப் கருத்து. இப்போ கவர்மெண்ட்டே வந்து இந்த தொழிலும் இதுவும் ஒரு ப்ரொஃபஷனலான தொழில் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதில் என்ன கருத்துன்றதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஆனால் இந்த தொழில் அவங்களும் ஆசைப்பட்டு செஞ்சாங்க அப்படின்னா இது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஒருத்தவங்களை வற்புறுத்தி, அது மட்டும் இல்லாமல் சிறுமிகள் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அவங்கள வந்து வளர்ச்சி அடைய வச்சு இந்த மாதிரி செய்கிறது, அது மிகப்பெரிய மன்னிக்க முடியாத கிரைம் ஆகும். அதுக்கு மிகப்பெரிய தண்டனைகள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்துமாவே இருக்குது. ஏங்க, கண்டிப்பாக பார்க்குற எல்லாருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். நானுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். கண்டிப்பாக இது நார்த் இந்தியாவில் நடந்ததுனால நம்ம இதுலேருந்து ஒரு சில பாடத்தை நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட குழந்தைகளை நம்ம நல்லா கவனிக்குங்க. அதுவும் இல்லாமல் பெண் பிள்ளைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னா மனசு விட்டு பேச ட்ரை பண்ணுங்க. எதுவுமே இந்த மாதிரியான பாலியல் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், தொடுதல் ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே உங்கள் பெண்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க. அது வந்து உண்மையிலே கிராமத்தில் நிறைய பேர் கிராமத்தில் உள்ளவங்க வீடியோ பார்க்குறீங்களே, சிட்டியில் உள்ளவங்க பிரச்சனை இல்லைங்க, அவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம கிராமத்தில் ஒரு பீரியட்ஸ் அப்படின்ற விஷயத்தை கூட ஒரு மாதிரியான ஒரு சொன்னா கூச்சப்படுற விஷயமா வச்சுக்கிட்டு அதை முழுசாவே யாரும் பேசுறதே கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு கிராமத்தில் இருந்த அப்பாவோ அம்மாவோ உங்களுக்கு பெண் குழந்தைகளோ இருந்தால், ஒரு 6வது படிக்கிறாங்க, 7வது படிக்கிறாங்க, 5வது படிக்கிறாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து வளங்க. எது குட் டச், எது பேட் டச் அப்படின்றதெல்லாம் தாண்டியும் ஒரு சில நல்ல விஷயங்களை சொல்லுங்க. இந்த மாதிரி உனக்கு எதனா பிரச்சனை இருந்தால் எங்கள்கிட்ட வந்து சொல்லு, அது ரொம்ப தப்பான விஷயம், அது நாங்கள் கண்டிப்பாக வந்து நாங்கள் உனக்கு பக்கத்தில் நிற்கிறோம், நாங்கள் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், எதுக்குமே பயப்படாது அப்படின்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுங்க. எந்த அளவு உங்களோட மகளுக்கோ இல்லை மகனுக்கோ அந்த பிரேவரியை ஊட்டி வளர்க்குறீங்களோ, தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி வளர்க்குறீங்களோ, நீங்கள் வேற எதுவுமே சொல்ல வேணாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, உண்மையாயிரு, இந்த 3 விஷயத்தை மட்டும் சொல்லி வளர்த்தாலே போதும். உங்களோட மகனோ மகளோ ரொம்ப பயங்கரமா நல்ல சிறந்த மனிதர்களாக வளருவாங்க. அதனால அதில் கண்ணும் கருத்துமா இருங்க. ஒரு தைரியத்தை கொடுங்க. அவங்களுக்கு எப்போ தெரியுமா தைரியம் வரும்? இப்போ நம்மளுக்கேங்க ஒருத்தன் அடிக்க போறோம்னு வைங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன், ஒருத்தனோட சண்டை போட போறப்ப தனியாக போறதை விட நம்ம பின்னாடி ஒரு 20 பேர் இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு தைரியம் வரும். அந்த 20 பேரும் அப்பாவும் அம்மாவும் நீங்க கண்டிப்பா உங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்து இருந்து பழகுங்க. அதாவது உன்னால முடியும் தம்பி, நான் உன் பின்னாடி இருக்கின்றதை சொல்லி சொல்லி வளருங்க. அது உண்மையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பல சயின்டிஸ்ட் எல்லாமே இதான் சொல்றாங்க, எந்த அளவு சின்ன வயசுல அவங்க ரொம்ப பிரேவரியோட வளருவாங்களோ அவங்க அந்த அளவு வாழ்க்கையில சாதிக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமே இருக்கு. அதனால ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி வளருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறேன். கண்டிப்பா உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்மளோட கிரைம் கதைகள் நாங்கள் வழங்குற விதத்தில் எதனா பிரச்சனைகள் இருந்தால், நாங்கள் எதனா தப்பு பண்ணிட்டு இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க, நாங்கள் அதை திருத்திக்கிறோம். இல்லை உங்களுக்கு எங்களோட கிரைம் கதை வழங்கும் விதம் பிடிச்சிருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். எங்களை பாராட்டினீங்கனாலும் எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம்.